கீழே விழுந்துட்டான்னு சொன்னாங்க சார். மேடம் எங்க மேடம் அடிபட்டு இருக்குன்னு கேட்டதுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு உங்க பொண்ணு எகிரி குச்சிச்சுன்னு சொல்றாங்க சார். இல்ல இதுதான் நடந்துச்சு, காலேஜ் சைட்ல இருந்து எங்களுக்கு எதுவுமே சொல்ல. இப்போ அந்த ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோவில் வந்து அந்த அம்மா ஒரு பையன் அழுதுருப்பான். அவன் இந்த ரொம்ப கதறி ஒரு மாதிரி அழுதுருப்பான். ஏன் அழுதான், எதுக்கு அழுதான்னு பார்க்குறவங்க யாருக்காவது ஒரு ஆளுக்கு தெரியுமான்னு நிறைய பேருக்கு இந்த மாதிரி விஷயம் தெரிய மாட்டேங்குது. ஹிந்துஸ்தான் காலேஜில் வந்து ஒரு பொண்ணு வந்து 1500 ரூபா திருடிடுச்சுன்னு குற்றச்சாட்டை வச்சு அந்த பொண்ணு தற்கொலைக்கு முயன்றிருக்கு. எங்கேயாவது இப்போ இந்த ஒரு 1500 ரூபாய்க்கு இந்த பொண்ணு திருடிடுச்சு என்ன ஆகுதுன்னா, ஒரு பேராமெடிக்கல் இன்டர்ன் போயிட்டு இருக்கு. வெளி காலேஜ்லேருந்து வந்திருக்காங்க. எங்கள் காலேஜுக்கு ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற பொண்ணு வெளி காலேஜ்லேருந்து வந்திருக்காங்க. அவங்க பேக்ல இருந்து ஒரு 1500 ரூபா திருட்டு போச்சுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. சிசிடிவி மூலியமா பார்த்துருக்காங்க. பார்த்த மூலியமா ஒரு பையனும் ஒரு பொண்ணும் கிளாஸ்ல இருந்திருக்காங்க. அந்த பொண்ணு தான் எடுத்திருக்கோம் டவுட்ல வந்து பொண்ணை விசாரிச்சிருக்காங்க. பொண்ணு வந்து இந்த வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போன பொண்ணு மேல இருந்து கீழே விழுந்திருக்கு. அதாவது சூசைட் பண்ணியிருக்கு. இந்த விஷயத்த வந்து அவங்க பேரண்ட்ஸ் எப்படி சொல்றாங்கன்னா, அவங்க பொண்ணு விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேனேஜ்மெண்ட்ல இருந்து. அதுக்கப்புறம் பொண்ணு விழுந்து சொன்னோடனே கொஞ்ச நேரம் கழிச்சு உங்க பொண்ணு வந்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் வச்சு ட்ரை பண்ணி பார்த்தோம், இறந்துருச்சு. இந்த மாதிரி தகவல் வந்துருக்கு அவங்க குடும்பத்தாருக்கு. அதாவது இந்த தற்கொலை விஷயத்த வந்து ஏன் வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் மூடி மறைக்கிறாங்கன்னு தெரியல. அதுல இந்த இதுல வந்து இன்னொரு வேற விதமா விசாரிச்சிருக்காங்க. பொண்ணும் பையனும் வந்து உட்காந்து பேசியிருக்காங்க. அதனால வந்து ஏன் பேசுனீங்க, எதுக்கு பேசுனீங்க, எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு விசாரணை நடந்திருக்கு. அதனாலே அந்த பொண்ணு வந்து மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கு. ஏன் ஒரு பொண்ணு ஒரு பையனும் உட்காந்து பேசக்கூடாதா? எதுவும் சட்டம் இருக்கா? ஒரு 18 வயசான பொண்ணோ ஒரு பையனோ பேசிக்கலாம், பேச தப்பு இல்லை, சட்டத்திலே இருக்கு. அது யாரும், அது அவங்க ரைட்ஸ். நம்ம யாரும் போய் நீ ஏன் பேசுற, எதுக்கு அவங்க கூட பேசக்கூடாது, இப்படி ஏன் பண்ற அப்படி ஏன் பண்றேன்னு நம்ம கேட்கறது நம்ம ரைட்ஸே இல்லை. இதெல்லாம் நான் ஏன் பேசுறேன்னா, நம்ம எங்க வீட்டுல மாதிரி எல்லார் வீட்லயும் பெண் குழந்தை கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா காலேஜ் படிக்கிற பொண்ணு எல்லா வீட்லயும் இருக்கும். இப்ப ஒரு 1500 ரூபாய்க்கு நடந்த விஷயம் நாளைக்கு ஸ்கூல்ல ஒரு 10 ரூபா ஒரு பொண்ணு திருடிருச்சு, அது மன உளைச்சல் போய் சூசைட் ஆயிடுச்சுன்னா, தமிழ்நாட்டில் மட்டும்தான் இப்படி நடக்குது. சூசைட். அதர் ஸ்டேட்ஸ், அதாவது இப்போ இந்தியான்னு எடுத்துக்கிட்டா ஒரு பொண்ணு பையனும் பேசுனா அதையே ஒரு சொசைட்டி வந்து தப்பான கண்ணோட்டத்தில் ஏன் பார்க்குறாங்கன்னு எனக்கு புரியல. இது 2025 2K கிட்ஸுக்கு வந்து தெரியும் இந்த பொண்ணுகிட்ட பேசுனா எப்படி பேசணும், ஒரு பொண்ணுகிட்ட எப்படி பேசணும், அதே பொண்ணுக்கு இந்த பையன்கிட்ட எப்படி இருக்கணும், எந்த பையன்கிட்ட போய் பேசணும் பேசக்கூடாது, இந்த ஜென்ரேஷனுக்கு எல்லாமே தெரியுதுங்க. ஆனால் சொசைட்டி, அதாவது பேரண்ட்ஸ், அவங்கள சுற்றி உள்ளவங்க இவங்க இப்படி பேசிட்டாங்க, உன் பொண்ணு அப்படி இருக்கு இப்படி சொல்லியே மன உளைச்சலுக்கு உண்டாக்கி அந்த பொண்ணை சூசைடுக்கு கொண்டு போற அளவுக்கு வேற எந்த நாட்டிலேயாவது நடந்திருக்காங்க? எந்த நாட்டிலேயாவது? இந்தியாவில் மட்டும்தான் இப்படி வருஷத்துக்கு அதாவது 50% 50 or 70% இந்த மாதிரி விஷயம் நடந்துகிட்டே இருக்கு. நான் சொல்றேன், அடிச்சு சொல்றேன், அதர் கண்ட்ரியில இந்த மாதிரி எந்த விஷயமும் நடந்ததில்லை. பொண்ணும் பையனும் பேசினா அது அவங்க உரிமை, பேசட்டும்னு விட்டு கொடுக்கிறது அது அந்த நாட்டில், வெளிநாட்டில். ஆனா இங்க ஏன் பேசுறான், எதுக்கு பேசுறான், தப்பாகிறவனுக்கு அவங்க கிட்ட வயசு 10 வயசா 12 வயசா 18 வயசுனாலே எல்லாம் புரிஞ்ச வயசு. இது ஏன் எல்லாத்துக்கும் புரிய மாட்டேங்குன்னு தெரியல. இன்னொன்று, இந்த விஷயம் வந்து இந்த பொண்ணு சூசைட் ஆயிடுச்சுன்னு எந்த நியூஸுக்குமே போட மாட்டேங்கிறாங்க. இதை பற்றி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. ஏன்னு தெரியல. நானே ரீல்ஸில் பார்த்து தெரிய வேண்டியதாக இருக்கு. இப்போ கூட நியூஸ் எடுத்து பார்த்தா அந்த கட்சி இந்த கட்சியோட கூட்டணி ஆயிடுச்சுன்னு பற்றி தான் பேசுகிறாங்க தவிர ஒரு பொண்ணு வந்து தற்கொலை பண்ணியிருக்கு இதை பற்றி யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. எந்த காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் வந்து திருடிருச்சுன்னு பட்டம் கொடுத்துருக்காங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. லட்சமா கட்டுறாங்க பேரண்ட்ஸ். எல்லா காலேஜிலுமே லட்சமா கட்டுறாங்க. எல்லா காலேஜிலுமே எங்க காலேஜிலுமே லட்சமா கட்டி தான் பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க. அப்படிப்பட்ட காலேஜில் பெற்றவங்க கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்களே ஒரு பொண்ணு, அதாவது எப்படிங்க திருட மனசு வரும்?
திருடிட்டான ஒரு பட்டம் கொடுத்து அந்த பொண்ணு சூசைடால கொண்டு போயிட்டு அது இறந்துருச்சுன்னு அந்த விஷயத்தையவே அவங்க வீட்டாளுக்கு டிலே பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. அதாவது கீழே விழுந்துட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பொண்ணு மாடியிலேருந்து கீழே விழுந்துருச்சு, அசால்ட்டை கீழே விழுந்துட்டாங்க அப்படின்றாங்க. எல்லா வீட்லேயும் எல்லா பொண்ணுங்களையும் பேரண்ட்ஸ் வந்து காலேஜ் எதுக்கு அனுப்புகிறாங்கன்னா யார் நம்பி அனுப்புகிறாங்க? அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸை நம்பி தான் அனுப்புகிறாங்க. ஸ்டாஃப்ஸே இப்படி பண்ணால் நாளை பின்ன யாரை நம்பி அனுப்புவாங்க? இதை பற்றி ஏன் எந்த நியூஸுமே பேச மாட்டேங்கிறேன், எந்த நியூஸுமே வரல. ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மூலியமா இந்த விஷயம் எனக்கு தெரிய வந்தது. இன்னைக்கு எத்தனை பேருக்கு இந்த விஷயம் தெரியலன்னு தெரியல. இந்த வீடியோ மூலியமா எல்லாத்துக்கும் தெரியட்டும். அதுவும் இன்னொரு என்னன்னா, அந்த பொண்ணு பையனும் உட்காந்து பேசினான்னு சொன்னாங்களே, அது வந்து எல்லா காலேஜுமே இப்போ ஒரு சில காலேஜில் வந்து ஒரு இந்த சின்ன விஷயத்தில் எப்படின்னா, ஒரு கேன்டீனில் வந்து கேர்ள்ஸ் தனியாக பாய்ஸ் தனியான்னு போட்டிருக்காங்க. ஒரு சில காலேஜில் வந்து ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் என்இசி காலேஜ் கூட எடுத்துக்கிட்டோம் வைங்களேன், அதில் வந்து கேன்டீன் வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுக்கலாம், நாங்கள் எதுவும் வந்து அதை வந்து தடுக்க மாட்டோம் அப்படி ஒரு ரூல்ஸு. எல்லா மற்ற காலேஜ்லாம் பாய்ஸ் தனியாக கேர்ள்ஸ் தனியாக போட்டு ஒரு கம்யூனிகேஷன் லெவலவே பிரேக் பண்ணுற மாதிரி இருக்கு. இந்த வீடியோ யாராவது பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் யாருக்காவது இன்னும் நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது. எனக்கே பார்த்துக்கோங்களேன், நானே ரீல்ஸை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது என் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணேன். அவன்கிட்ட நான் வந்து டிஸ்கஸ் பண்ணேன், ஏன்டா இப்படி நடக்குது, இதை பற்றி யார்கிட்ட யாருமே பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கேட்குறேன். தெரியல ப்ரோன்றான் என் நண்பன். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் தெரிய வரணும். இந்த வீடியோ இந்த விஷயம் நடந்திருக்கு. ஒரு 1500 ரூபா அந்த பொண்ணு திருடிட்டான்னு குற்றச்சாட்டு வச்சு அந்த பொண்ணு தற்கொலை பண்ணியிருக்கு, மாடியிலேருந்து விழுந்துருக்கு, சூசைட் பண்ணியிருக்கு. ஏன்னா இப்படி வந்து டிப்ரெஷன், அதாவது 1500 ரூபா நீ திருடிட்ட, நீ தான் திருடி இருக்கன்னு சொல்லி அந்த பொண்ணை மன உளைச்சலுக்கு உண்டாக்கிட்டாங்க. ஒரு பொண்ணுங்க என்னங்க நடக்குதுங்க? முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் தெரிய வரும். இந்த நியூஸ் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. வருஷத்துக்கு ஜஸ்டிஸ் ஃபார், இன்னைக்கு வந்து ஜஸ்டிஸ் ஃபார் அனுப்பியா, இந்த மாதிரி நிறைய ஜஸ்டிஸ் ஃபார் இந்த ஜஸ்டிஸ் இந்த வார்த்தை என்னைக்கு வராமல் இருக்கோ அன்னைக்கு தான் இந்தியா வல்லரசாக. தேங்க்யூ.